ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ தான் அவளை அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஹீரோ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் காசு கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஒரு ஹியூஜான அமௌண்ட் கொடுத்துருப்பான். ஹீரோயின் அந்த அமௌண்ட்டையும் வாங்கிட்டு நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா தான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்டே திமிரா பேசுகிறா. ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் தனியாகவே இருந்ததுனால ஹீரோ கூட இருக்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோவோட தங்கச்சியை ரொம்ப நேரமாக காணோம் அப்படி சொல்லி ஃபேமிலியாக எல்லாரும் வெளியே போய் தேடுறப்ப தான் தெரியுது அவளோட உடம்புல ஏதோ ஒரு அந்நிய சக்தி பூந்திருக்கு அப்படின்னு. ஹீரோயினோட மாமியார்லேருந்து எல்லாரும் அவள் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க. என் பொண்ணை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு. ஹீரோயினுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அது பக்கத்தில் போகிறப்பெல்லாம் ஹீரோயினோட சக்தி ரொம்ப லோ ஆகிற மாதிரி ஹீரோயினுக்கே தெரியுது. அதனால ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கிறப்பெல்லாம் அவளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அவளோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த இதில் இருந்து அந்த பொண்ணை இவ தான் காப்பாத்துறா. ஆனால் காப்பாற்றினதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இருக்க சக்தி எல்லாம் குறைஞ்சதுனால ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வேக வேகமாக ஓடுறான்.